இயேசுவே நீர் நல்லவர், என் இயேசுவே நீர் வல்லவர். இயேசுவே நீர் நல்லவர், என் இயேசுவே நீர் நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றே எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான ஜெப நேரத்தில் ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த வருஷத்தின் கடைசி மாதத்தில் வந்திருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாள்ல புதிய வருடம் தொடங்கும். அநேகருடைய பழைய வஸ்திரங்களை கர்த்தர் மாற்றுவார். அநேகருடைய விண்ணப்பங்களுக்கு பதில் வந்து கொண்டிருக்கிறது. தெய்வ ஜனங்களே, ஆவியானவர் சொல்லுகிறதே உங்களோடு சொல்லுகிறேன். அநேக ஜெப குறிப்புகளை கர்த்தர் சமூகத்தில் வைத்தீங்க. அதனுடைய பதில்கள் வருகிற காலம். எந்த காரியம் மூழ்கப்பட்டதோ அது வெளியே வருகிற காலம். எலிசா காலத்தில் ஒரு கோடாரி விழுந்தது. அது அந்த குளத்தின் ஆழத்துக்குள் போனது. அது இரவலாக வாங்கப்பட்ட கோடாரி. ஆனால் எலிசா தீர்க்கதரிசி தேவனுடைய வல்லமையினால் அதை வெளியே கொண்டு வந்தார். ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த ஆண்டு எதெல்லாம் உங்கள் கையிலிருந்து விழுந்து மூழ்கி போனதோ இந்த வருடம் முடியும் பொழுது ஆவியானவர் பிராமிஸ் பண்ணுறார், மகனே இந்த நாட்களில் நிறைய இழந்திருக்கலாம், மகளே திருச்சபையே எதெல்லாமோ இழந்திருக்கலாம், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களில் உங்களுக்கு உங்கள் கைகளை பிடித்து உங்களை பார்த்து பேசுகிறார். நீ ஓட வேண்டிய தூரம் வெகு தூரம். நீ கர்த்தருடைய யுத்த வீரன், நீ கர்த்தருடைய யுத்த வீராங்கனை. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஆனால் நிறைய இழந்து போயிருக்கலாம். ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த கடைசி நாட்கள் உங்களை பார்த்து பிராமிஸ் பண்ணுகிறார், வாக்கு கொடுக்கிறார். எதெல்லாம் நீங்கள் செபித்தீர்களோ, எதெல்லாம் இழந்து போனதோ அதெல்லாம் திரும்பி தந்து உங்களை பலப்படுத்துவார். இழந்து போன துதியின் அபிஷேகம், இழந்து போன வைராக்கியம், இழந்து போன வல்லமை, இழந்து போன அன்பு எல்லாம் திரும்பி வரப்போகிறது. ஆண்டு சொல்லுகிறார், ஆயத்தப்படுங்கள், ஒரு பெரிய எழுப்புதலை காண ஆயத்தப்படுங்கள். இந்த வருஷ கடைசியில் ஒரு சாட்சி சொல்லுங்க. நீங்க எழும்பி நின்று உங்களை பார்த்து யாராவது கேட்டால் என்ன சொல்ல முடியும்? ஒரே ஒரு வரியில சொல்லலாம், என் இயேசு நல்லவர். எத்தனை பேர் சொல்ல விரும்புகிறீங்க? எல்லாரும் கண்களை மூடி இந்த ஒரு வரியை சொல்லுங்களேன். இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றே எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. இயேசுவே நீர் நல்லவர், என் இயேசுவே நீர் வல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக வந்தே எனக்கு நல்லவரா, ஓ எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. ஓ எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. சொல்லுங்க சொல்லுங்க, எனக்கு நல்லவரா,
எனக்கு நல்லவரா, என் குடும்பத்துக்கு நல்லவரா, என் வாழ்க்கைக்கு நல்லவரா இருக்கிறீரே. எல்லாரும் சேர்ந்து எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன், செய்த நன்மைகள் சொல்லுவோம். எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன், நான் செய்த நன்மைகள் ஏராளமே. ரட்சிப்பேன் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். எல்லாரும் சேர்ந்து ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். இயேசுவே நீர் நல்லவர், நல்லவர், நல்லவர். இயேசுவே நீர் வல்லவர், ஓ வல்லவரே. இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர். இயேசுவே நீர் பரிசுத்தர், ஓ இயேசுவே நீர் பரிசுத்தர். எல்லாரும் சொல்லுங்க. இயேசுவே நீர் உயர்ந்தவர், இயேசுவே நீர் உயர்ந்தவர். இயேசுவே நீர் என் பரிகாரி, இயேசுவே நீர் என் பரிகாரி. எல்லாரும் சொல்லுங்க. இயேசுவே நீர் என் பரிகாரி. எல்லாரும் சொல்லுங்க. ஓ இயேசுவே நீர் ரொம்ப நல்லவர். எல்லாரும் உள்ள தாளத்துல இருந்து இயேசுவே நீர் ரொம்ப நல்லவர். இயேசு ரொம்ப நல்லவருங்க. அவர் பிறந்த பொழுது சாஸ்திரிகள் அவரை பார்க்கிறதற்காக வந்தாங்க. வந்து அவரை பணிந்து கொண்டாங்க. வந்து பார்த்தால் ஒரு சின்ன குழந்தை தான், ஆனால் அவர் உலக ரட்சகர், அவர் உலக ரட்சகர். அவரை பணிந்து கொண்டார்கள். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, இயேசுவே நீர் ரொம்ப நல்லவரப்பா, மரிக்கிறதற்காகவே இந்த பூமியில வந்தீங்க, உங்க சொந்த ரத்தத்தினாலே என்னை மீட்டு கொண்டீங்க. ஆம் தேவ ஜனங்களே, ஒரு சந்தன மரத்தை தரையில போட்டு தேக்க 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 வாசனை வரும். அதே போல வானத்தில் இருந்து வந்த சந்தனத்தை காட்டிலும் விலையேறப்பட்ட இரட்சகரை இந்த பூமியில ஓ சிலுவையில் ஆணி அடித்தார்கள், நொறுக்கப்பட்டார், அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. அவர் வாசனை திரவியமாக இரட்சிப்பின் ஊற்றாக நமக்காக சிலுவையில் அறையப்பட்டாரே. அதை நினைத்து பார்த்து அப்பா முட்கிரீடங்களை ஏற்றுக்கொண்டீரே. இந்த உலகத்தில் வந்த எல்லா ராஜாக்களும் தங்க கிரீடத்தை தலையில் வைத்த பொழுது ஒரே ஒரு மகாராஜா அவருடைய தலையில் முட்கிரீடத்தை வாங்கினார். எத்தனை பேர் சொல்றீங்க, எனக்காக இந்த பாவிக்காகவே இந்த பூமியில வந்தீங்கப்பா, நீங்க பிறந்த பொழுது இந்த பூமியில சமாதானம் உண்டானது. உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி எனக்கு நல்லவரா, ஓ எனக்கு வல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, எனக்கு நல்லவரா, ஓ எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே, ஓ ரொம்ப நல்லவரா இருப்பவரே. எல்லாரும் கைகளை தட்டி இருக்கிற இடத்துல அப்பாவை நோக்கி ஓ சந்தோஷத்தோடு தாவீதின் குமாரனுக்கு ஒரு நல்ல ஒரு மகிமையான ஒரு துதிகான மகிமையை ஏற்படுத்தி கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா நம்மளை தேடி வந்த இரட்சகர். ஓ எல்லா தேவங்களும் அந்த தேவத்தை தேடி வர சொல்லும். மலைனா மலை ஏறிவான்னு சொல்லும், கடல்னா கடல் கடந்துவான்னு சொல்லும். ஆனா இவர் ஒருவர் மட்டும் வானங்களையும் சகல சேனைகளையும்
நட்சத்திரங்களையும் எல்லாவற்றையும் தாண்டி நம்மளை தேடி வந்தவர். இவர் ஒருவரே நம்மளை தேடி வந்தவர். இவர் ஒருவரே காணாம போன ஆடுக்காக பரிதபிக்கிறவர். இவர் ஒருவரே இரட்சகர். இவர் ஒருவரே இரட்சகர். இவரை அல்லாமல் வேறொரு நாமம் இல்லையே, வேற ஒரு நாமம் கொடுக்கப்படவில்லையே. ஆண்டவரை பார்த்து கேளுங்க, அப்பா இந்த பூமியில ரட்சிக்கப்படுறதுக்கு வானத்துக்கு கீழே, பூமிக்கு மேல, பாதாளத்துக்கு மேல, இந்த பூமியில ஒரே ஒரு நாமம், அது இயேசுவின் நாமம். அந்த நாமத்தில் தான் ரட்சிப்பை வைத்திருக்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த இயேசு எங்க மத்தியில உலாவுகிறதற்காக நன்றி. ரொம்ப நல்லவராயிருப்பவரே, ரொம்ப நல்லவராயிருப்பவரே. ஒரு அருமையான சாட்சியை கேட்டேன். அந்த சாட்சியில் ஒரு ஊழியர் தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கணும்னு வாஞ்சியோடு தினமும் காலையில் எழும்பி ஜெபித்தார். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு மேலே ஜெபித்து கொண்டே இருந்தார். காலையில் எந்திப்பார், 4 மணிக்கு ஜெபிப்பார், 6 மணி வரைக்கும் ஜெபிப்பார். தினமும் தூக்கத்தை தியாகம் கொடுத்து ஜெபித்து கொண்டிருந்தார். ஒரு குறிப்பிட்ட நாள் வந்த பொழுது அவர் யோசித்தார், நான் தினமும் ஜெபிக்கிறேனே, என் ஜெபத்திற்கு ஒரு பதில் வரவில்லையே என்று புலம்பினார், கதறினார். இயேசு என்ன செய்கிறார், என் ஜெபத்தை கேட்கவில்லையே என்று கதறி அழுதார். அப்படி ஒரு நாள் அழுது கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு முன்பதாக அவர் கதவை திறந்து ஒரு நபர் உள்ள வந்து ஒரு சேர்ல உட்கார்றதை அவர் தரிசித்தார். யாருன்னு பார்த்தா அருமையான இரட்சகர் இயேசு கிறிஸ்து அவர் முன்பாக தோன்றினார். அவர் சொன்னார், மகனே, ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நாளும் நீ இங்கே வர்றதுக்கு முன்னாடியே நான் அதற்கு முன்னாடியே வந்து இந்த சேர் இருக்கு பார்த்தியா, இதில் உட்கார்ந்துருப்பேன். நீ நினைப்ப இங்கே யாருமே இல்லைன்னு. நீ ஒவ்வொரு முறை ஏங்கி அழும்பொழுது உன் கண்ணில் உள்ள கண்ணீர் துளி எல்லாம் தரையில் விழல, அது என் கையில் விழுந்துச்சு. ஆனால் நீ ஒரு நாள் உடைவன் எனக்கு தெரியும். அன்னைக்கு உன்னை உருவாக்க வந்திருக்கிறேன். இன்னைக்கு தான் அந்த நாள், உன்னை நான் உருவாக்குறேன் என்று சொல்லி அவரை ஆசீர்வதித்தார். அவர் ஊழியம் மாறினது. தேவ ஜனங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இந்த வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு பேரையும் தொடணும்னு, பிலிப்பை போட தூக்கிட்டு போடணும் வாஞ்சையாக இருக்கிறார். அவர் வாஞ்சை உடையவராக இருக்கிறார். ஆனால் நாமோ சோர்ந்து போய் இருக்கலாம், கவலையோடு இருக்கலாம், பயத்தில் இருக்கலாம், லைஃப் உள்ள சேலஞ்சஸை கண்டு பயந்து கொண்டிருக்கலாம். இப்படிதான் கிதியோனும் அவன் காலத்தில் பயந்து கொண்டிருந்தான். ஆனால் கர்த்தர் கிதியோனை எழுப்பினார். இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களை கர்த்தர் எழுப்ப போகிறார். இந்த 2026 வரும்பொழுது நீங்கள் எழும்புவீர்கள். உங்க கால்கள் எழும்பும், உங்கள் கரடுகள் பலப்படும், உங்க ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் லைஃப் பலப்படும். எந்த சந்தேகமும் இல்லை. ஆவியானவர் பலப்படுத்த சித்தமா இருக்கிறார். உங்களை பலப்படுத்துகிற அந்த இயேசு கிறிஸ்துவால் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் வரும். வயதாகி விட்டதுன்னு பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? வியாதின்னு பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? மரணத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு மகிமை இறங்கும், விசுவாசம் இறங்கும். அநேக கிறிஸ்தவர்கள் மரண படுக்கையில் தான் சிரித்தார்கள். காரணம் என்னவென்றால் மரணத்தின் பயத்தை ஜெயித்தார்கள். அந்த கட்டல் படுக்கையில் மரணத்தை பார்த்து சொன்னாங்க, மரணமே, உன்னால என்னை கொல்ல முடியாது. ஒருவேளை இந்த சரீரத்தை விட்டு என்னை வெளியே வர வைக்கிறதுக்கு மரணம் என்ற ஒரு ஆயுதத்தை தேவன் உபயோகப்படுத்தினாலும் நான் மரிப்பதில்லை. அதனால் தான் இயேசு ஒவ்வொரு முறையும் சொன்னார் மரித்தவங்களை பார்த்து, இவர்கள் மரிக்கவில்லை, நித்திரையாக இருக்கிறார்கள். என் ஆண்டவருக்கு தெரியும் தம்முடைய பிள்ளைகளை மரணத்தால் ஒன்று செய்ய முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவ ஜனமே? மரண வியாதிகள்ல இருந்தா கூட ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்க சிரிப்பீங்க. உங்க சிரிப்புக்கு பின்னாடி பிசாசு ஒரு பயத்தை கண்டு அவன் ஓடி போவான். அந்த மரண வியாதிகளை மறைய பண்ணுவார். உங்க குடும்பம் வாழும், நீங்கள் சாட்சியாக இருப்பீர்கள். அந்த பயத்தை பார்த்து சொல்லுங்க, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து என் கூட இருக்கிறார். ஆம் தெய்வ ஜனமே, இன்னைக்கு ஆவியானவர் ஒவ்வொரு பேசி கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் அந்த சத்தத்தை கேட்குறீங்க? சிலருடைய காதுகள் அவருடைய சத்தம் கேட்கிறது. சிலருடைய வாழ்க்கையில் ஆவியானவர் சிலதை செப்பனிட்டு கொண்டு இருக்கிறார். நான் ஒரு குறிப்பிட்ட நபரை பார்க்கிறேன். உங்கள் வாகனத்தில் ஒரு பயங்கரமான போராட்டம், உங்கள் வண்டி
நீங்கள் ஸ்கூட்டி யூஸ் பண்ணுறீங்க, ஆனால் உங்களை அந்த ஸ்கூட்டியில் நிர்மலமாக்கணும்னு சத்துரு ஒரு பிளான் வச்சிருக்கிறான். இன்னைக்கு இந்த ஜெபத்தில் அந்த ஆக்சிடென்ட் ஸ்பிரிட்டை கத்தர் உடைக்கிறார். ஒருவேளை சத்துரு இந்த 2025 தாண்டி இந்த பிள்ளைகள் வரக்கூடாது, தேவ ஜனங்கள் ஆசீர்வாதத்தின் நன்மைகளை பெறக்கூடாதுன்னு அடைத்து வைக்கலாம். ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த வருஷத்தின் முடிவில் எல்லா கதவும் திறக்கும். சேனைகளின் ராஜா உட்பிரவேசிப்பார். மகிமையின் ராஜா உங்க பாதைக்கு முன்னாடி நடக்க போகிறார். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? அப்படிப்பட்டவங்க மட்டும் கண்களை மூடி செபிங்க. ஆண்டவராகிய மகிமையின் ராஜா உங்களுடைய வாழ்க்கையில பிரவேசிக்க போகிறார். உங்களுக்கு முன்னாடி பிரவேசிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் செபிங்களே. ஒரு 2 நிமிஷம். ஆண்டவரே, இந்த பழைய ஆண்டு முடிய போகிறது, புதிய ஆண்டு வருகிறது. எங்களை பலப்படுத்துங்க. நாங்கள் முன்னேற வேண்டும், நாங்கள் முன்னேறி செல்ல வேண்டும். எகிப்து நாட்டிலிருந்து வெளியே வந்த இஸ்ரவேலர்கள் செங்கடலை கண்டு பயந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை வந்தது மோசேயை நோக்கி, ஏன் என்னை பார்த்து கொண்டிருக்கிற? கையில் உள்ள கோலை நீட்டின பொழுது செங்கடல் பிளந்தது, பாதை உண்டானது, ஜனங்கள் முன்னேறினார்கள். இப்பொழுதே செபிங்க. உங்க முன்னாடி இருக்கிற செங்கடல் திறக்குது. அது ஒரு கடனா இருக்கலாம், குழந்தை இல்லாமையா இருக்கலாம், திருமண தடையா இருக்கலாம், வேலை இல்லாமையா இருக்கலாம், படித்து முன்னேற முடியாம இருக்கலாம், ஏதோ ஒரு தோல்வியா இருக்கலாம், வாழ்க்கையில உள்ள ஃபெயிலியரா இருக்கலாம், பல நாட்களுக்கு முன்னாடி உள்ள காயங்களா இருக்கலாம், துரத்தி கொண்டிருக்கிற சாபங்களா இருக்கலாம், பில்லி சூரியங்களா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசுவின் சமூகத்துல வைத்து சொல்லுங்க, என்னை பாதுகாக்க ஒரு இரட்சகர் உண்டு, வாசலை திறக்க ஒரு கர்த்தர் உண்டு, என்னை நினைவு கூறுகிற ஒரு தேவன் உண்டு. ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அர்ப்பணித்து செபிங்க. ஆவியானவர் உங்க சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அபிஷேக தைலம் ஊற்றப்படுகிறதை பார்க்கிறேன். அபிஷேக ஊற்று அநேகருக்காக திறந்து கொண்டிருக்கிறார். ஓ ராஷா தாரா பாபா பாபா, அநேகருக்காக அபிஷேக ஊற்று திறக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறேன். ஓ ஷனரா மாமா பாபா, ஒரு குறிப்பிட்ட ஸ்பெஷல் அபிஷேகம் இந்த நாட்களில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேருக்காக ஆவியானவர் கொடுத்திருக்கிறதை ஆவியானவர் காட்டுகிறார். இந்த அபிஷேக தைலத்துக்குள்ளாடி சிலரை ராஜாவாக, சிலரை ஆசாரியராக, ஓ தேவனுக்காக எழும்புகிறவர்களாக, ஓ இந்த அபிஷேக தைலத்துக்குள்ளாடி விலையேறப்பெற்ற அபிஷேகம் இருக்கிறது. ஒவ்வொரு பேருடைய சிரசிலும் இது ஊற்றப்படும். நீங்கள் ஆரோனை போல அழைக்கப்பட்டவர்களாக, ஓ பவுலை போல் ஆவியில் நிறைந்தவர்களாக ஆவியானவர் உங்களை மாற்றுகிறதை நான் பார்க்கிறேன். சிலர் ஆவியானவர் இந்த நேரத்தில் அபிஷேகம் பண்ணுகிறார். அக்கினியின் ஆவி இறங்கி கொண்டு இருக்கிறது. கண்கள் திறக்கப்படுகிறது. பவுலுடைய கண்களில் இருந்து செதில் போல் கீழே விழுந்தது. இன்னைக்கு அநேகருடைய கண்களை ஆவியானவர் தொட்டு கொண்டிருக்கிறார். பவுல் எழும்புகிறார்கள், எஸ்தர் எழும்புகிறார்கள், மொர்தெகாய் எழும்புகிறார்கள், கிதியோன்கள் எழும்புகிறார்கள். நீங்கள் தான் கர்த்தர் உங்களை ஏற்படுத்தின காலேஜா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், வெளிநாட்டில் இருக்கலாம். உங்களை பார்த்தாண்டு சொல்லுறார், நீங்கள் தான் அந்த நபர். உங்களை அபிஷேகம் பண்ணி கொண்டு இருக்கிறார். இந்த சத்தம் உங்க காதுல கேட்கும் பொழுது you are anointed. உங்க மேல அபிஷேகம் இறங்கும். உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியும். உங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி கடந்து போகிறத உணர்வீங்க. உங்க இருதயம் ஃப்ரீ ஆகிறத உணர்வீங்க. உங்களை சுற்றிலும் பரலோகம் இறங்கினதை உணர்வீங்க. பிசாசின் அந்தகாரம் வெளியே செல்லுகிறதை உணர்வீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்க மேல இறங்குகிறதை உணர்வீங்க. நீங்க வேறு மனுஷனாக, வேறு மனுஷியாக மாறிக்கொண்டிருக்கிறீங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, தொடர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணுனதை உங்களுக்கு காட்டுவார். ஒரே ஒரு காரியத்தை ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களுக்காக ஒரு விருந்து ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறதை ஆவியானவர் காட்டுகிறார். நொடுக்கப்பட்டிருக்கிறீங்களா? உடைக்கப்பட்டிருக்கிறீங்களா? புறக்கணிக்கப்பட்டிருக்கிறீங்களா? முடிந்ததுன்னு சொல்றாங்களா? எதையும் எல்லாத்தையும் நம்பினீங்க. புறக்கணிக்கப்பட்டவன் சொல்லும் பொழுது நம்பினீங்க. உடைக்கப்பட்டுட்டேன்னு சொன்னும்போது நம்பினீங்க. உனக்கு ஒன்றும் நடக்காதுன்னு சொன்ன பொழுது நம்பினீங்க. ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதம் வராமல் இருக்கும் பொழுது ஆசீர்வாதம் வராதுன்னு நம்பினீங்க. அதெல்லாம் நம்பினு நீங்க தேவன் சொல்றதை நம்பி பாருங்களேன். எல்லாத்தையும் நம்பி சோர்வு தானே வந்துச்சு. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு பந்தி இந்த 2026 கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் வைத்திருக்கிறார். மொர்தெகாய் பாருங்களேன், மொர்தெகாய எல்லாரும் மறந்தாங்க. அந்த ராஜா கூட மறந்தாரு.
மொர்தெகாய்க்காக 50 அடி உயரத்தில் ஒரு மோசமான தூக்கு மரம் செய்யப்பட்டது. எல்லாரும் மறந்து தூங்கும் பொழுது, மொர்தெகாயை நாளைக்கு தூக்குல போடணும்னு வச்ச பொழுது, கர்த்தருடைய மகிமை மொர்தெகாய் மேல இருந்துச்சு. அந்த மகிமை ராஜாவை தூங்க விடல. மொர்தெகாய் ஆராதித்த ஆண்டவர், மொர்தெகாய் அவன் யார் மேல நம்பிக்கை வச்சாரோ அந்த ஆண்டவர் தூங்குறது கிடையாது. எல்லாரும் தூங்கலாம், ராஜாக்கள் தூங்கலாம், ராஜாதி ராஜாக்கள் தூங்கலாம், சக்கரவர்த்திகள் தூங்கலாம், ஒரு தேசமே தூங்கலாம். ஆனா தேசத்தை காக்கிற ஆண்டவர் தூங்குவதில்லை. என் பிள்ளைக்கு விரோதமாக, மொர்தெகாய்க்கு விரோதமாக நாளைக்கு ஒரு தூக்கு மரம் ஆயத்தப்பட்டிருக்கிறது. அதை நிர்மலமாக்க வேண்டும் என்று ஒரு ராஜாவுடைய தூக்கத்தை கெடுக்கிறார். அந்த ராஜா அந்த நன்மைகள் செய்த புத்தகங்களை எடுத்து வாசிக்க சொல்லுகிறார். ஆயிரக்கணக்கான லிஸ்ட் இருக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு லிஸ்ட்டை வாசிக்கும் பொழுதும் அவனுக்கு அதில் ஒரு நிம்மதி இல்லை. ஆனால் மொர்தெகாயுடைய லிஸ்ட்டை வாசிக்கும் பொழுது, மொர்தெகாய்னு சொன்ன உடனே, அவன் செய்த நன்மைகளை கேட்ட உடனே அவன் மனசு சொல்லுது, இதுதான் இதுதான், இவன் தான் வெளிச்சம் உள்ள மனுஷன், இவன் தான் மறக்கப்பட்ட மனுஷன், இவன் தான் பலரால் புறக்கணிக்கப்பட்ட மனுஷன், இவன் தான் அலைந்து திரிகிற புறா, இவனுக்கு ஆகாரம் இல்லை, இவன் ரொம்ப நாள் தாகமா இருக்கிறான், இவனுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லுவான். எந்த ஆமான் தூக்கு மரத்தை ரெடி பண்ணானோ அவன் எதிர்பாராத விதமாக வந்து நிற்கிறான். தேவச்சனமே, ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்றேன். யார் விரோதமா எழுப்பி சதி பண்றாங்களோ அவங்க கையாலே உங்களுக்கு நன்மை வருது. எந்த மொர்தெகாயை ஒருத்தன் நுறுக்கலாம் நினைச்சானோ அவன் கையில ராஜ குதிரையை கொடுத்து, ஓ மொர்தெகாயை மேல ஏத்தி அந்த மனுஷன் நடந்து வந்து இவனை குதிரையில ஏத்தி கர்த்தர் கனம் பண்ணினான். ரொம்ப நாள கர்த்தருக்காக உண்மையா இருந்து கொண்டு இருக்கிறீங்கல்ல, ஆண்டு சொல்லுகிறா, உங்களை உயர்த்துகிற காலம் வருகிறது, உங்க குடும்பத்தை நினைவு கூறுகிற காலம் வருகிறது. நோவா மறக்கப்பட்டது போல் அந்த பேழைக்குள் இருந்தார். ஆனால் ஒரு காலம் வந்தது, கர்த்தர் நினைவு கூர்ந்தார். கர்த்தர் நோவாவையும் அவனோடு உள்ளவர்களை நினைவு கூர்ந்தார். ஆண்டு சொல்லுகிறார், நோவாவை நினைவு கூர்ந்தவர், மொர்தெகாயை நினைவு கூர்ந்தவர் உங்களை நினைவு கூற போகிறார். அதுதான் இந்த வருஷத்தில் ஆண்டு உங்களோடு பேசுகிறார். இந்த கடைசி நாட்கள், இந்த 2025 க்ளோஸ் ஆகும் பொழுது ஒரு புதிய கதவு திறக்குது. இந்த 2025 முடியுதே, நான் என்ன செய்யலாம் நீங்க ஏங்குனீங்கன்னா நீங்க ஒன்னே ஒன்று செய்யலாம். உங்க ஏக்கம் எல்லாம், நீங்க ஏதாவது ஒரு விஷயத்திற்காக ஏங்கி கொண்டிருப்பீங்க. இந்த 2025 முடியுதே, நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், 2025 முடியுது. உங்களை நாசில சுவாசத்தோடு உட்கார வைத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. புதிய நாட்களுக்காக நன்றி செலுத்துங்க. ஆண்டவர் செய்கிறதை பாருங்கள். ஆண்டவர் என்ன செய்ய தெரியுமா போகிறாரு? சங்கீதம் 23:5 பாருங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. இதை அனுபவிச்சனால தான் சொல்ல முடியும். தாவீது இதை அனுபவித்தார். அவர் தலையில எண்ணெய் புரண்டு ஓடினது, அவருடைய வாழ்க்கையில் அபிஷேக தைலம் இறங்கினது. அவரை பகைச்ச ஒவ்வொருவருக்கு முன்னாடி கர்த்தர் உயர்த்தினார். சவுலுக்கு முன்னாடி உயர்த்தினார், சவுலின் குடும்பத்துக்கு முன்னாடி உயர்த்தினார், ராஜாவாக இவரை மாத்தினார். தேவச்சனமே, இன்னைக்கு ஆவியாளர் ஒவ்வொரு பேரை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தமாக இருக்கிறது. அந்த பந்தியில உட்காரணும், அந்த பந்தியை அனுபவிக்கணும் அப்படின்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? இது அப்பா உங்களுக்காக ஆயத்தப்படுத்துகிற பந்தி. இது ஏசப்பா உங்களுக்கு தரப்போகிற பந்தி. ஓ ஆம் தேவச்சனங்களை, இந்த நாட்கள் ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆவியானவர் ஒவ்வொரு பேருக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆவியானவர் தெளிவாக காட்டினார். உங்க ஒவ்வொரு பேருக்கும் ஒரு பந்தி உண்டாகி கொண்டிருக்கிறது. நீங்க ஆயத்தப்படுங்கள். ஒரு ராஜாவுடைய பண்டிகைக்கு போகும் பொழுது நீங்க ஆயத்தப்பட வேண்டும். ஒரு ராஜா அனௌன்ஸ் பண்ணார், அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு அந்த ஊர்ல உள்ள எல்லாரும் சாப்பிட வாங்கன்னு சொன்னார். அப்போ பார்த்து எல்லாரும் வந்தாங்க. எல்லாருக்கும் வஸ்திரங்கள் கொடுத்தாங்க. எல்லாருக்கும் வஸ்திரங்கள், எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்த பொழுது அங்க ஒரு பிச்சைக்காரனும் இருந்தான். அந்த பிச்சைக்காரன் என்ன தெரியுமா செஞ்சான்? அவனுடைய வஸ்திரத்தை போட்டுட்டு ராஜா அரண்மனைக்குள்ள வர ஆரம்பிச்சான். அப்போ அந்த வாசல்ல உள்ளவங்க சொன்னாங்க, ராஜா அரண்மனைக்குள்ள வரணும்னு நினைக்கிறவங்க ராஜ வஸ்திரம் தரிக்கணும்னு சொல்லி ராஜ வஸ்திரம் கொடுத்தாங்க.
ராஜவஸ்திரம் கொடுத்த உடனே அதை போட்டுக்கொண்டான். ஜக ஜக ஜகன்னு மின்ன ஆரம்பித்தான். அவ்வளோ அழகான வஸ்திரம். அந்த வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு அவனுடைய பழைய வஸ்திரத்தை ஒரு கையில் வைத்திருந்தான். போர் வீரர்கள் சொன்னாங்க, வாசல் காக்கிற வாசல் காவலாளிகள், இந்த பழைய வஸ்திரத்தை தூரத்தில் தூக்கி போட்டுட்டு புதிய வஸ்திரத்தில் வா அப்படின்னு சொன்னாங்க. அவன் சொன்னான், இல்லை 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 இல்லை, நான் வர முடியாதுன்னு சொன்னான். அப்போ ஒரு கையில் அவனுடைய பழைய வஸ்திரம் இருக்குது. எத்தனையோ முறை சொல்லி பார்த்தோம், அவன் கேட்கவில்லை. ஒரு கையில் பழைய வஸ்திரம், அதை விடவே இல்லை. இப்போ அரண்மனைக்குள்ளே நுழைஞ்சிட்டான். அங்கே எல்லாருக்கும் பந்தி விளம்பப்படுகிறது. அழகழகான சாப்பாடுகள், அழகழகான உணவுகள். எல்லாரும் வரிசையில் நிற்கிறார்கள். கொஞ்சம் கூட இடம் இல்லை. எல்லாருக்கும் ஒரு பிளேட் கையில் கொடுக்கப்படுகிறது. எல்லாரும் அந்த பிளேட்டில் உள்ள எல்லாத்தையும் அனுபவித்து சாப்பிட்றாங்க. ராஜ விருந்து. ஆனால் இந்த பிச்சைக்காரன் என்ன செய்கிறான் பாருங்க. அவன் பிச்சைக்கார புத்தி அவனை விட்டு போகவில்லை. என்ன செய்தான்? தெய்வ ஜனங்களே, நம்ம பிச்சைக்காரங்களை குறை சொல்லலை. இது ஒரு கதை. அவர்கள் பாவம், அவர்களுக்கு நிறைய இயலாமைகள் இருக்கலாம். ஒருவேளை அவன் பயந்துருக்கலாம். இந்த வஸ்திரத்தை தூர போட்டா, அந்த பழைய வஸ்திரத்தை போட்டா யார் எனக்கு இன்னொன்று தரலான்னு பயந்துருக்கலாம். ஆனால் ராஜ வஸ்திரம் அவனுக்கு கிடச்சிருக்கு. ஆனாலும் அந்த பழைய நினைவுகள் போகவில்லை. அவன் கையில் வஸ்திரங்கள், பழைய கிழிந்த வாடை அடிக்கிற வஸ்திரங்கள். பட் வந்திருக்கிற இடம் அதை உணராமல் இருக்கிறான். கையில் கொடுக்கப்பட்ட விருந்து அதை அனுபவிக்க முடியல. ஏன்னா இடது கையில் அவனுடைய வஸ்திரம், வலது கையில் பிளேட்டு. இப்போ எதை வச்சு சாப்பிடுவான்? மனுஷனுக்கு 2 கை தான் இருக்குது. அந்த பிளேட்டை பார்த்து 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 ஆசையாகவே இருக்கிறான். இந்த வஸ்திரத்தை கீழே போடவும் மனசு இல்லை, சாப்பாடை கீழே வைக்கவும் மனசு இல்லை. இப்போ எப்படி சாப்பிடுவான்? ஏன்னா அங்கே எங்கேயுமே டேபிள் இல்லை, கையில் கொடுக்கப்பட்டது. அதனால தான் தெய்வ ஜனங்களே, கர்த்தர் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறாருன்னா நம்ம ஆயத்தப்படணும். நம்ம பழைய சாக்கு வஸ்திரங்கள், பழைய நினைவுகள், பயங்கள், அற்புதங்கள் நடக்காது எல்லா அவிசுவாசங்களை மூட்டை தூக்கி கட்டி தூர போடணும். எப்படி ஒரு வருஷம் முடிந்து அவங்க வீடெல்லாம் க்ளீன் பண்ணி அதை சுத்திகரித்து தேவையில்லாததை வெளியே போடுறீங்களோ, இதே போல் உங்கள் சிந்தனையில் வந்து போன எல்லா பலவீனங்களையும் சுத்திகரித்து உங்களை ஆயத்தப்படுத்தி கர்த்தருடைய நன்மைக்காக நீங்கள் ஆயத்தப்பட கர்த்தர் இந்த நாட்கள் உங்களை அழைக்கிறார். அந்த பாவப்பட்ட பிச்சை எடுக்கிற மனிதனுக்கு தெரியவில்லை. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தியா போனாங்க. எல்லாரும் திரும்ப திரும்ப வாங்கி சாப்பிட்டாங்க. இவன் அந்த பழைய வஸ்திரத்தை கீழே வச்ச பாடும் இல்லை, சாப்பாடை தின்ன பாடும் இல்லை. ராஜ விருந்து முடிந்தது. எல்லாருக்கும் பொற்காசு கொடுத்து நல்ல சந்தோஷமா அனுப்பி வச்சாங்க. அந்த பொற்காசு அவன் சாகிற வரைக்கும் அது தாராளமாக அவனுக்கு போதுமானதாக இருந்தது. ஆனாலும் இவன் வீட்டுக்கு போகும் பொழுது அந்த சாப்பாடை சாப்பிடாமலே வீட்டுக்கு கொண்டு வருகிறான், வெளியே கொண்டு வருகிறான், அவன் இருக்கிற இடத்துக்கு கொண்டு வருகிறான். கையில் இன்னும் அந்த பழைய வஸ்திரம் இருக்கிறது. பிறகு அவன் வந்துவிட்டு அந்த பழைய வஸ்திரத்தை மாட்டிவிட்டு அதை போட்டு சாப்பிட்டு விட்டு அந்த பழைய வஸ்திரத்திலேயே தூங்கினான். இதிலிருந்து என்ன புரிகிறதுனா, தேவச்சனமே, பிச்சைக்காரனுக்கு புது வாழ்வு கிடைச்சும் அவனுடைய சிந்தனை என்ன நடந்தது? அவனை மாறவிடவில்லை. ஆண்டு சொல்லுகிறார், நீங்க அந்த பழைய சிந்தையிலே இருந்தீங்கன்னா, அந்த பலவீனப்படுத்துகிற பயத்திலே இருந்தீங்கன்னா, மந்திரம் என்ன ஜெயிக்கும், பில்லி சுனி என்ன ஜெயிக்கும், நான் ஆண்டவரை தேடுறேன் ஆனாலும் நான் தோத்து போயிடுவேன், என்னால் ஜெயிக்க முடியாதுன்னு அந்த பழைய சிந்தை இருக்குமானால் புதிய வருஷம் ஆபத்தாக மாறிவிடும். அதனால தான் ஆண்டு சொல்லுகிறாரு, தேவையில்லாததை எல்லாத்தையும் தூக்கி போட்டு வசனத்தை நம்புங்கள், ஒரு விருந்து வருது. ஒரு விருந்தை கர்த்தர் ரெடி பண்ணுகிறார். எதிரிகள் மத்தியில் ஒரு விருந்து. எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்றீங்க? ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு பேரும் கண்களை மூடுங்க, ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. எங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாக பேசுனீங்க, என்ன நடக்க போதுன்னு பேசுனீங்க. எங்கள் சிந்தனையில் ஒரு உருமாற்றம், விசுவாசத்தில் ஒரு பயங்கரமான ஸ்ட்ராங்கான ஒரு பிலீஃப், ஒரு ஃபேத் உண்டாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. தள்ளாடுகிற விசுவாசங்கள் பலப்பட செபிக்கிறோம். எதெல்லாம் நீங்கள் ஆயத்தப்படுத்திருக்கிறீங்களோ அதெல்லாம் தேவ ஜனங்களினுடைய கண்கள் காணட்டும். அவர்கள் ஒவ்வொரு பேரும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. தேவ ஜனங்களே, நாளைய தினத்தில் அநேகர் கிறிஸ்மஸ் கொண்டாடுவீங்க, சபைக்கு போவீங்க, ஜெபிப்பீங்க. ஆனால் இரவு நேரத்தில் எல்லாரும் ஃப்ரீயாக இருப்பீங்க. சொந்தக்காரங்களாம் வந்துட்டு விருந்தெல்லாம் முடிச்சிருப்பீங்க. நிறைய பேர் நல்ல சந்தோஷமான சுவிசேஷ விழா, அதிக காரியங்களுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. ஆனாலும் ஒரு நல்ல ஆவிக்குரிய நற்செய்தியை உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் இரவு 9 மணி அளவில் உங்களுக்கு கொடுக்கப்படும். தொடர்ந்து ஜெபத்தோடு அதை பாருங்கள். நம்மளுடைய ப்ரேயர் டைம் சேனலில் அது கொடுக்கப்படாது, ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் கொடுக்கப்படும்.
வருகிற திங்கட்கிழமை ஒரு நல்ல ஆயத்த ஜெபம் இருக்குது. எல்லா தெய்வ ஜனங்களும் இணைந்து அதை பாருங்க. ஆண்டவர் அடுத்த வருஷத்துக்குள்ள காரியங்களை அதில் வெளிப்படுத்துவார். ஸோ தெய்வ ஜனங்கள் எல்லாரும் இணையும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். காட் பிளஸ் யூ. ஆமென்.